ஹாய் ஆல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்சிங் ரேட் ஆஃப் ரியாக்ஷன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்டர், செகண்ட் ஆர்டர், தேர்ட் ஆர்டர் அதோட இதெல்லாம் யூனிட்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிடுவோம். டிஸ்கஸ் பண்ணிட்டு ஸ்ட்ரெயிட்டாக நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ ரேட் வந்து கான்சன்ட்ரேஷனை டிபெண்ட் பண்ணியிருக்கோம். ரியாக்டன்ட் இல்லைன்னா ப்ராடக்ட் கான்சன்ட்ரேஷன் டிபெண்ட் பண்ணியிருக்கோம். எக்ஸாம்பிளுக்கு இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கோங்க. என்ன முன்னாடி ஸ்மால் ஏன்னு போட்டிருக்கிறதெல்லாம் வந்துட்டு கோஎஃபிஷியன்ஸ், சரிங்களா? கேபிட்டல்ல போட்டிருக்கிறது எல்லாமே வந்துட்டு நமக்கு வந்துட்டு அந்த என்ன டைப் ஆஃப் மாலிக்யூல்ஸ் இன்வால்வ் ஆகுது அப்படிங்கிறது தான், சரிங்களா? ஸோ ஜென்ரலைஸ்டு ஈக்குவேஷன் இது. ஸோ முன்னாடி இருக்கிறதெல்லாம் கோஎஃபிஷியன்ட், அடுத்து இருக்கிறது மாலிக்யூல், சரிங்களா? ஸோ ரேட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ, கான்சன்ட்ரேஷன் ஆஃப் பி. ஸோ இந்த பவர்ல போடுறோம் இல்லையா, அந்த ஸ்மால் ஏ ஸ்மால் பின்னு சொல்லிட்டு போடுறோம். பட் ஆக்சுவலாக நான் அதை என்ன ரீப்ளேஸ் பண்ணியிருக்கேன்னா எக்ஸ் ஒய்யா ரீப்ளேஸ் பண்ணியிருக்கேன், சரிங்களா? ஸோ ஏ எக்ஸ் ஒய்யா நான் ரீப்ளேஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஏபி இஸ் not equal to a is not equal to x, b is not equal to y. ஸோ இந்த ஏபி அப்படிங்கிறது வந்து எக்ஸ்பெரிமெண்டலாக கண்டுபிடிக்கிற ஒரு விஷயம். அதாவது இந்த எக்ஸ் ஒய்ன்னு நம்ம இனி எடுத்துக்கலாம். ஸோ இந்த எக்ஸும் இந்த ஒய்யும் எக்ஸ்பெரிமெண்டலாக கண்டுபிடிக்கிற ஒரு விஷயம். ஜஸ்ட் கோஎஃபிஷியன்ஸை வந்து நம்ம வந்து எப்போவுமே வந்து பவரில் போட முடியாது. ஸோ எப்போ வந்து இது ஏ இஸ் ஈக்குவல் டு எக்ஸ், பி இஸ் ஈக்குவல் டு ஒய் அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன், சரிங்களா? ஸோ இப்போதைக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க, கோஎஃபிஷியன்ஸ் தான் பவர்ஸில் வரணும் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் நாட் நெசசரி. சம்டைம்ஸ் இட்ஸ் ஈக்குவல் டு த கோஎஃபிஷியன்ட். பவர்ஸ் ஆர் ஈக்குவல் டு த கோஎஃபிஷியன்ஸ், சரிங்களா? ஸோ ரேட்டை நம்ம மேத்தமேட்டிக்கலாக எழுதணும்னா இப்படி எழுதுவோம், கரெக்டுங்களா? மைனஸ் டி கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஆர் பை டிடி அப்படின்னு சொல்லிட்டு எழுதுவோம். எக்ஸ் அண்ட் ஒய் வந்து எக்ஸ்பெரிமெண்டலாக டிட்டர்மின் பண்ணுறது. ஸோ சப்போஸ் நீங்கள் வந்து இந்த பவரில் இருக்கிறத வந்து நீங்கள் ஆட் பண்ணீங்க அப்படின்னா அதுதான் ஆர்டர், சரிங்களா? ஸோ அதுதான் இங்கே வந்து நான் வந்து இதில் கொடுத்துருக்கேன், வேர்டிங்கில் கொடுத்துருக்கேன். சம் ஆஃப் தி பவர்ஸ் ஆஃப் தி கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ஸ் இந்த ரேட் லா எக்ஸ்பிரஷன் இஸ் கால்ட் ஆர்டர், சரிங்களா? எக்ஸ்பெரிமெண்டலாக கண்டுபிடிக்கிறோம்ல, ஸோ அந்த ரெண்டு பவரையும் ஆட் பண்ணுறது தான் என்னவா இருக்கும், எதுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கும், ஆர்டருக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கும், சரிங்களா? ஸோ அடுத்து யூனிட்ஸ் ஆஃப் ரேட் கான்ஸ்டன்ட்னா என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ரேட்டுக்கு வந்துட்டு என்ன யூனிட்னு உங்களுக்கு தெரியும். ரேட்டோட யூனிட் என்ன? மோல் பர் லிட்டர் பர் செகண்ட். ஏன் வந்து ரேட்டுக்கு இந்த யூனிட்டு? ஏன்னா நம்ம ரேட்டுன்னு எழுதும்போது டி ஆஃப் ப்ராடக்ட்டுக்கு எழுதுறேன்னு வச்சுக்கோங்களேன், பை டிடின்னு எழுதுறோம் இல்லையா? ஸோ கான்சன்ட்ரேஷனுக்கு என்ன யூனிட்டு? மோல் பர் லிட்டர். ஸோ இதான் மொலாரிட்டி, மோல் பர் லிட்டர் தான் மொலாரிட்டி, சரிங்களா? கீழே இருந்து டிடி அப்படிங்கிறது எதை சொல்லுது? டைமை சொல்லுது. ஸோ டைம் நீங்கள் எப்படி சொல்லலாம்? செகண்டில் சொல்லலாம். ஸோ இது மேலே போச்சு அப்படின்னா செகண்ட் இன்வர்ஸ். அப்போ ரேட்டோட யூனிட் இதுதானே. ஸோ ரேட்டோட யூனிட் நமக்கு தெரியும். இப்போ அதை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா ஜீரோ ஆர்டருக்கு என்ன யூனிட், அதாவது ரேட் கான்ஸ்டன்ட்டோட யூனிட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டுபிடிக்கலாம். ரேட்டோட யூனிட் மாறாது, இதுதான், சரிங்களா? ரேட் கான்ஸ்டன்ட்டோட யூனிட் எப்படி ஆர்டரை பொறுத்து நமக்கு சேஞ்ச் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ ஜீரோ ஆர்டர்னா இந்த இடத்துல என்ன போட்டுப்பீங்க அப்படின்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ, ஒய் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ எக்ஸ் ஜீரோ, ஒய் ஜீரோ அப்படின்னா எனிதிங் பவர் ஜீரோ அப்படிங்கிறது ஒன்னு, சரிங்களா? அப்போ 1k இன்டூ 1 இன்டூ 1ன்னு வரும். ஸோ அப்போ வந்து k இஸ் ஈக்குவல் டு ரேட் தானே. ஸோ அப்போ ஜீரோ ஆர்டருக்கு ரேட்டும் ரேட் கான்ஸ்டன்ட் யூனிட்டும் எப்படி இருக்கும்? சேமாக இருக்கும், சரிங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. So rate constant unit for zero order mole per liter per second, சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆர்டர் எடுத்துப்போம். ஃபர்ஸ்ட் ஆர்டர் எடுத்துக்கினா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 இல்லை ஒய் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு போட்டுக்கோங்க. இல்லைனா ஒய் இஸ் ஈக்குவல் டு 1, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ ஓகேவா? பட் என்னன்னா நமக்கு வந்து ஒரு டேர்ம், ஒரு கான்சன்ட்ரேஷன் டேர்ம் டிபெண்ட் பண்ணி இருக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ அப்படி இருக்கும்போது மோல் பர் லிட்டர் பர் செகண்ட் நியூமரேட்டரில் போட்டுருவீங்க. டினாமினேட்டரில் என்ன போடுவீங்கன்னா மோல் பர் லிட்டர் அப்படின்னு சொல்லிட்டு போடுவீங்க. ஏன் இந்த மோல் பர் லிட்டர் வருதுன்றத நான் சொல்றேன் பாருங்க. இதை வந்து ரீஅரேஞ்ச் பண்றீங்க. ரேட்டோட யூனிட் தானே நியூமரேட்டர்ல போட்டிருக்கீங்க, கே ஒரு சைடு வச்சுக்கோங்க, ஏவை டினாமினேட்டர்ல கொண்டு வந்துருங்க. ஏவோட யூனிட் வந்து மோல் பர் லிட்டர். ஸோ இதுவும் கேன்சல் ஆயிட்டு உங்களுக்கு வந்து எதுல வந்து ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னா பெர் செகண்ட்ல கிடைக்கும். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஆர்டரோட யூனிட் என்னது? ரேட் கான்ஸ்டன்டோட யூனிட் பெர் செகண்ட், சரிங்களா? இப்போ நம்ம பாக்குறதெல்லாம் ரேட் கான்ஸ்டன்டோட யூனிட், அதாவது இந்த கேவோட யூனிட், சரிங்களா? இது எதோட யூனிட் கிடையாது? ரேட்டோட யூனிட் கிடையாது. ரேட்டோட யூனிட் வந்து சேம் தான் த்ரூ அவுட், சரிங்களா? அப்போ மோல் பர் லிட்டர் பர் செகண்ட் ஆர்டருக்கு வாங்க இஸ் ஈக்குவல் டு இதுக்கு வந்து பவரில் 1 போடுவீங்க, இதுக்கு பவரில் 1 போடுவீங்க, கரெக்டுங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா இது மோல் பர் லிட்டர்னு வரும், இதோட வந்து மோல் பர் லிட்டர் வரும். ஸோ அப்போ என்ன ஆகும்? இந்த சைடு வரும்போது மோல் ஸ்கொயர் லிட்டர் பவர் -2 இருக்கும், சரிங்களா? ஸோ அப்போ இங்கே பாருங்க, மோல் ஸ்கொயர் லிட்டர் பவர் -2 இருக்கும் இல்லையா? ஸோ இந்த மோல் கேன்சல் ஆகிடும். லிட்டர் -2 இங்கே வந்து -1 இருக்கு.
ஸோ எல்லாத்தையும் நீங்கள் வந்து ரீஅரேஞ்ச் பண்ணீங்கன்னா மேலே கொண்டு போனீங்கன்னா மோல் பவர் -1 வரும். நீங்கள் வந்து ப்ளஸ்ல இருக்கு இல்லையா, மைனஸ்ல வரும். லிட்டர் வந்து பாசிட்டிவ்ல வரும். சரிங்களா? எப்படி -1 இது மேலே போச்சுன்னா +2 ஆகும் இல்லையா, அப்போ வந்து லிட்டர்னு ஆகும். அடுத்து பெர் செகண்ட் மேலே நியூமரேட்டர்ல இருக்கு அந்த பெர் செகண்ட். ஸோ இதுதான் வந்து ரேட் கான்ஸ்டன்டோட யூனிட் ஃபார் செகண்ட் ஆர்டர். சரிங்களா? இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து பார்ப்போம் ஆர்டர் அண்ட் மாலிகுலாரிட்டி. ஸோ ஆர்டர் அண்ட் மாலிகுலாரிட்டிக்கான டிஃப்ரென்ஸ் என்னன்னா, ஆர்டரோடது வந்து கேன் பி 0. ஸோ 0வா இருக்கலாம். ஏன்னா நம்ம 0 ஆர்டருக்கு பாருங்க, பவர்ல என்ன போட்டிருப்போம், 0ன்னு போட்டிருப்போம் ரெண்டுத்துக்குமே. சரிங்களா? இது ஏ இருந்தது, பி இருந்தது, பவர்ல 0ன்னு போட்டோம். கரெக்டுங்களா? கேன் பி அப்போ 0வா இருக்கலாம், ஃப்ராக்ஷனலாகவும் இருக்கலாம். நிறைய நம்ம ப்ராப்ளம்ஸ் நம்ம சால்வ் பண்ணும்போது நம்ம என்ன போடுவோம் அப்படின்னா, ஃப்ராக்ஷனல்ல வந்து அதாவது 2/3, 3/2 அந்த மாதிரிலாம் வந்து ஃப்ராக்ஷன்ல வந்து ஆர்டர் நமக்கு வந்துட்டு வரும். ஸோ நம்ம கால்குலேட் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ அடுத்து பாருங்க மாலிகுலாரிட்டி. பாருங்க மாலிகுலாரிட்டி வந்து 0வா இருக்க முடியாது. ஏன்னா வந்து மாலிகுலாரிட்டி எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு ஈக்குவேஷன் எழுதுறோம் இல்லையா, AABB gives CCDD. கரெக்டுங்களா? ஸோ இந்த ஏபி எல்லாம் 0வா இருக்க முடியுமா? முடியாது. ஏன்னா இது எதை சொல்லுது, மோல்ஸ் சொல்லுது. கோஎஃபிஷியன்ஸ் எல்லாமே மோல்ஸ் சொல்லுது. ஸோ அப்போ என்னவா இருக்க முடியாது, 0வா இருக்க முடியாது. ஒன்லி இன்டீஜர்ஸாக தான் இருக்க முடியும். ஸோ ஒரு கம்ப்ளீட் நம்பராக தான் இருக்கும். 1 இல்லை வந்துட்டு 1.5. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு என்ன இந்த மாதிரி கம்ப்ளீட் இன்டிஜர்ஸாக தான் இருக்க முடியும் அப்படிங்கிறது தான் வந்துட்டு மாலிகுலாரிட்டி சொல்லுது. அப்ளிகபிள் அடுத்தது பாருங்களேன். ஸோ இது எதுக்குலாம் அப்ளிகபிள் இந்த ஆர்டர் அப்படிங்கிறது வந்துட்டு எலிமெண்ட்ரிக்கும் அப்ளிகபிள், காம்ப்ளெக்ஸ் ரியாக்ஷன்ஸுமே அப்ளிகபிள். எலிமெண்ட்ரி ரியாக்ஷன் அப்படின்னா சிங்கிள் ஸ்டெப் ரியாக்ஷன் அதெல்லாம் வந்துட்டு என்னென்ன எலிமெண்ட்ரி ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரிங்களா? பட் காம்ப்ளெக்ஸ் ரியாக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா, காம்ப்ளெக்ஸ் ரியாக்ஷன் வந்துட்டு நம்ம என்ன பண்ண முடியாது அப்படின்னா, அதுக்கு வந்து அதை வந்து இங்கே மாலிகுலாரிட்டி சொல்லும்போது காம்ப்ளெக்ஸ் ரியாக்ஷனை நிறைய ஸ்டெப்ஸ்ல வந்துட்டு நம்ம வந்து மென்ஷன் பண்ணுவோம். ஸ்டெப் 1, ஸ்டெப் 2 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து மாலிகுலாரிட்டியில ஸ்பிளிட் பண்ணிடுவோம். சரிங்களா? பட் வந்து ஆர்டர் வந்து அப்ளிகபிள் ஃபார் காம்ப்ளெக்ஸ் ரியாக்ஷன். ஸோ நீங்க சின்ன ரியாக்ஷனுக்கும் ஆர்டர் கண்டுபிடிக்கலாம், காம்ப்ளெக்ஸ் ரியாக்ஷன்ஸ்க்குமே ஆர்டர் கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? அடுத்து பாருங்க, அடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் இஸ் கிவன் பை த ஸ்லோவஸ்ட் ஸ்டெப். ஸோ இங்கே வந்து ஆர்டர் பார்த்தீங்க அப்படின்னா எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம், ஸ்லோ ஸ்டெப்பை தான் டிபெண்ட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ ஒரு ரியாக்ஷனில் ஸ்லோ ஸ்டெப் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணலாம், ஈஸியாக ஆர்டர் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஸ்லோவஸ்ட் ஸ்டெப்பில் இன்வால்வ் ஆகிற அந்த கோஎஃபிஷியன்ஸ் இருக்குல்ல, ஸோ அதுதான் வந்து நம்ம மாலிகுலாரிட்டின்னு சொல்லுவோம். ஸோ எப்போவுமே அந்த ஸ்லோ ஸ்டெப்பில் வர அந்த மாலிகுலாரிட்டி இருக்கு இல்லையா, ஸோ அதோட சம் தான் வந்து ஆர்டர். சரிங்களா? ஸோ இதுவும் என்ன பண்ணிக்கலாம், நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். இது ஒரு ஹிண்ட். சரிங்களா? ஸோ பின்னாடி வர ப்ராப்ளம்ஸை இந்த கான்செப்ட்லாம் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஃபாலோயிங் டேட்டா இஸ் ஃபார் த ரியாக்ஷன் பிட்வீன் ரியாக்டன்ஸ் A அண்ட் B. ஸோ உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ரேட் எல்லாம் கொடுத்துருக்காங்க. பாருங்க, ரேட் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் கான்சன்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ அதோட வேல்யூ கொடுத்துருக்காங்க, இதுக்குமே வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. நான் என்ன பண்ணுறேன்னா, ஈக்குவேஷன் 1, ஈக்குவேஷன் 2, ஈக்குவேஷன் 3 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன். ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன் வித் ரெஸ்பெக்ட் டு ஏ வித் ரெஸ்பெக்ட் டு பி ரெஸ்பெக்டிவ்லி ஆர். அதாவது பவர் என்ன, அந்த பவர் ஆட் பண்ணா நமக்கு வந்து டோட்டல் ஆர்டர்ன்றது கிடைச்சிரும். சரிங்களா? ஸோ ஆர்டர் ஆஃப் ஏ என்ன, ஆர்டர் ஆஃப் பி என்ன, ஸோ அதுதான் நமக்கு கேட்குறாங்க. டோட்டல் ஆர்டர் நம்மளை கேட்கல. சரிங்களா? இப்போ இந்த மாதிரி டைப் ஆஃப் ப்ராப்ளமை எப்படி நம்ம சால்வ் பண்றதுன்னா, ஃபர்ஸ்ட் ரெண்டு கன்சிடர் பண்ணுங்க. ஏன் இந்த ஃபர்ஸ்ட் 2 கன்சிடர் பண்றோம்னா, இங்க பாருங்களேன், இந்த 2 கான்சன்ட்ரேஷன் வந்து சேமா இருக்கு, இது 2 டிஃபர் ஆகுது. அப்ப என்ன பண்ணணும், நம்ம ஒரு ஈக்குவேஷன் வந்து அல்ஜிப்ரிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண போறோம். ஸோ அதுல இது 2மே கேன்சல் ஆயிரும். சரிங்களா? இது 2 நமக்கு நிற்கும். ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்ம ஈஸியாக கேன்சல் பண்ணிட்டு எக்ஸ் இல்லை ஒய் கண்டுபிடிக்கலாம். எக்ஸ் ஒய்ன்றது என்னது, பவர். கரெக்டாக இங்கே போட்டிருக்கேன் பாருங்க, எக்ஸ் ஒய். இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும், இதுதான் நம்மளோட டாஸ்க். ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன் தனியாக எடுத்து எழுதிட்டேன். இப்போ என்ன பண்ண போறேன்னா, ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை செகண்ட் ஈக்குவேஷனால டிவைட் பண்ண போறேன். சரிங்களா? டிவைட் பண்ணுங்க. ஸோ டிவைட் பண்ணீங்கன்னா 0.1 கேன்சல் ஆயிருமா, இங்கே வந்து 0.1, இங்கே எக்ஸ்னு வரும், இங்கே வந்து ஒய், இங்கே எக்ஸ், இங்கே ஒய். சரிங்களா? ஸோ அப்போதான் இங்கே கடைசியில் எக்ஸ்னு வரும். இப்போ கே கேன்சல் ஆயிருமா, கேன்சல் ஆகிட்டா இந்த இடத்துல சால்வ் பண்ணிங்கன்னா 0.5 இருக்கும், இங்கே 0.5 இருக்கும். ஸோ பவரை மட்டும் ரெண்டுமே எப்படி இருக்கு, சேமா இருக்கு. ஸோ அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1ன்னு போட்டிங்க, அப்புறம் தான் இந்த வேல்யூ என்ன ஆகும், சேமா இருக்கும். நீங்கள் 2, 3, 4ன்னு போட்டிங்கன்னா இந்த வேல்யூ என்ன ஆகிடும், சேஞ்ச் ஆகிடும். கரெக்டுங்களா? அப்போ வந்து எக்ஸோட வேல்யூ என்னவா இருக்கும், 1ஆ இருக்கும். அடுத்து இப்போ நம்ம வந்து எக்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம்.
அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும், ஒய்க்கு கண்டுபிடிக்கணும். ஸோ ஒய்க்கு செகண்ட் அண்ட் தேர்ட் ஈக்குவேஷன் நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஏன் செகண்ட் அண்ட் தேர்ட் ஈக்குவேஷன்? இங்க பாருங்க, செகண்ட் அண்ட் தேர்ட்ல இது ரெண்டும் சேமா இருக்கு பாருங்க, இது ரெண்டும் சேமா இருக்கு, இது வித்தியாசமா இருக்கு. அப்ப இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ண முடியும் இல்லையா? ஸோ அதுக்கு வந்து செகண்ட் அண்ட் தேர்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கணும். ஸோ எடுத்துட்டு நீங்க என்ன பண்ணுங்க, அதே மாதிரி 2/3 போடுங்க. எல்லாமே கேன்சல் ஆகும். கேன்சல் ஆயிடுச்சுன்னா நீங்க சால்வ் பண்ணுவீங்க. இந்த டெசிமல் பாயிண்ட் இங்க கொண்டு போயிருங்க. ஏன்னா அப்பதான் 10⁻³ இருக்கும், ரெண்டு கேன்சல் ஆகும். ஸோ 4/16 1/4 ஆகும் இல்லையா? இந்த சைட் பாத்தீங்க அப்படின்னா 0.5 இருக்கும். 0.1/0.2 இஸ் ஈக்குவல் டு 0.5. சரிங்களா? இப்போ 1/4 0.5 எப்படி எழுதலாம், 1/2 எழுதலாம். ஸோ இது ரெண்டு ஈக்குவேட் பண்ணோம்னா இங்க என்ன பண்ணணும், இந்த ஒய்யை நான் என்ன பண்ணணும், இந்த ஒய்க்கு என்ன நான் சப்ஸ்டியூட் பண்ணணும் அப்படின்றத பாருங்க. ஸோ ஒய்க்கு 2 போட்டீங்கன்னா என்ன ஆகும், 1 என்ன ஆகும், 1 தான். பட் 2² என்ன வரும், 4 ஆகும். ஸோ அப்போ 1/4 வந்துடும் இல்லையா? ஸோ அப்போ y இஸ் ஈக்குவல் டு 2 போட்டாதான் 1/4 இஸ் ஈக்குவல் டு 1/2 த ஹோல் பவர் 2 இருக்கும். சரிங்களா? அப்பதான் y இஸ் ஈக்குவல் டு 2ன்ற ஆன்சர் கிடைக்கும். ஸோ இந்த ஆன்சர் எங்க இருக்கு பாருங்க, ஆப்ஷன் சில இருக்கு. ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு ஏ நமக்கு என்ன கிடைச்சது, 1 கிடைச்சது. வித் ரெஸ்பெக்ட் டு பி நமக்கு என்ன கிடைச்சது, 2 கிடைச்சது. ஓகே, அடுத்த ப்ராப்ளம் பார்க்கலாமா? அடுத்த ப்ராப்ளம்ல the correct option for the rate law that corresponds to overall first order reaction is. ஸோ இதுல வந்து ரேட் எக்ஸ்பிரஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கொடுத்துருக்கத நம்ம என்ன சொல்றோம், ரேட் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இப்போ நமக்கு என்ன கேட்குறாங்கன்னா, எந்த ரேட் எக்ஸ்பிரஷன்ல ஃபர்ஸ்ட் ஆர்டர் வருது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஓவரால், அதாவது ஓவரால் அப்படின்னா ஆட் பண்ணி வருது. போன ப்ராப்ளம்ல எது பார்த்தோம், வித் ரெஸ்பெக்ட் டு ஏ வித் ரெஸ்பெக்ட் டு பின்னு பார்த்தோம். இதுல பாத்தீங்கன்னா ஓவரால் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ ஓவரால்னா ஆட் பண்ணணும். இங்க பாருங்க, ஆட் பண்ணுங்க. சம் ஆஃப் தி பவர்ஸ் ஆஃப் தி கான்சென்ட்ரேஷன் டேர்ம் தான் நம்ம என்ன சொல்றோம், ஆர்டர் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அப்ப பவர் ஆட் பண்ணுங்க. 0+2 என்ன வரும், 2 வரும். பிக்கு பாருங்க 1 + 1 2. சிக்கு பாருங்க 1/2 + 2 வந்து என்னன்னு வரும், நீங்க சால்வ் பண்ணுங்க. தீஸ் தான் கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். 1 + 4/2 வரும். 5/2 2.5. ஸோ ஆப்ஷன் சியும் கிடையாது. ஆப்ஷன் டி போங்களா, -1/2 + 3/2 இருக்கு. ஸோ இது என்ன பண்ணலாம், நீங்க கீழே வந்து 2 காமனா இருக்கு, 2 போட்டுக்கோங்க. மேல பாருங்க, சால்வ் பண்ணுங்க. என்ன வரும், 2 வரும். ஸோ ரெண்டுமே கேன்சல் பண்ணி 1. ஸோ அப்போ ஆப்ஷன் டிக்கு தான் என்ன கிடைக்குது நமக்கு, ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனுக்கான ரேட் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால கண்டுபிடிக்க முடியுது. அடுத்த ப்ராப்ளம் பார்க்கலாம். ஃபார் அ சர்டன் ரியாக்ஷன் the rate is equal to k a² into b when the initial concentration of a is tripled by keeping the concentration of b constant, the initial rate would be. அதாவது நான் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்போ இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் ஏவோட இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் நான் 3 மடங்கு இன்க்ரீஸ் பண்ணா, 3 times. ஸோ 3 times நான் இன்க்ரீஸ் பண்ணனா என்னோட ரேட் வந்து எப்படி சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்லி, இனிஷியலா இருக்க ரேட்டு எப்படி சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிறத நான் கண்டுபிடிக்கணும். ஸோ ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, இன்க்ரீஸ் பை அ ஃபேக்டர் ஆஃப் 9, இன்க்ரீஸ் பை அ ஃபேக்டர் ஆஃப் 3, டிக்ரீஸ் பை அ ஃபேக்டர் ஆஃப் 9, இன்க்ரீஸ் பை அ ஃபேக்டர் ஆஃப் 6. ஸோ ரேட்டை நான் ஃபர்ஸ்ட் எழுதிக்கிறேன். ரேட் இங்கே ஆல்ரெடி கொடுத்துட்டாங்களா, எக்ஸ்பிரஷன் அவங்களே சால்வ்டாக கொடுத்துட்டாங்க. நீங்கள் அதை அப்படியே எழுதிக்கோங்க. எழுதிட்டு நான் என்ன சொல்லியிருக்கேன், நீங்கள் என்ன கேட்டிருக்காங்க, ட்ரிபிள் பண்ணா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ இதை வந்து 3 times, அப்போ 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ ஹோல் ஸ்கொயர்னு ஒன்று இருக்கு பாருங்களேன், அது நம்பருக்கும் அப்ளிகபிள், அந்த ஏக்கும் அப்ளிகபிள். ஸோ இந்த நம்பருக்கு அப்ளை பண்ணுங்க ஸ்கொயரை, 3 × 3 9 ஆகும். ஸோ நம்பர்ஸை வெளில எடுத்துக்கோங்க. ஸோ அப்போ 9Kன்னு வருமா, இந்த ஸ்கொயர் ஏக்கு வரும்ல, A² × B. இப்போ என்ன பண்ணுங்க, ரேட் 1க்கும் 2க்கும் என்ன வந்து நமக்கு வந்து டிஃப்ரென்ஸ்ன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ரேஷியோ பார்ப்போம். ஸோ ரேஷியோ பார்த்தீங்கன்னா rate 1/rate 2 அப்படின்றது k a² b by 9k a² b. ஸோ a² bலாம் கேன்சல் ஆகும், k கேன்சல் ஆகும், 1/9 வரும். சரிங்களா? இதுதான் வந்து ரேஷியோ. இப்போ R2, அதாவது இனிஷியல் ரேட் வந்து என்ன ஆகுது அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். இனிஷியல் ரேட் இப்போ என்ன பண்ணுங்கன்னா, இதை இந்த சைட் கொண்டு போயிருங்க, இதை இந்த சைட் கொண்டு போயிருங்க. ஸோ அப்போ என்ன வரும், 9R1 is equal to R2. ஸோ அப்போ ரேட் என்ன ஆகுது, 9 times வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆன்சர், இன்க்ரீஸ் பை அ ஃபேக்டர் ஆஃப் 9. சரிங்களா? ஸோ அடுத்த ப்ராப்ளம் பார்க்கலாம். த மெக்கானிசம் ஆஃப் அ ஹைப்போதெட்டிக்கல் ரியாக்ஷன்ஸ். ஸோ x2 + y2 gives 2xy. x2 இதில் வந்து ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக் இருக்கு. ஸோ புக்கில் கொடுத்துருந்தாங்க, நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். எப்போவுமே ஃபாஸ்ட் ரியாக்ஷன் தான் ஈக்குலிபிரியம் ஈஸியாக அட்டைன் பண்ணும். சரிங்களா? ஸோ எங்கெல்லாம் ஃபாஸ்ட் ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்களோ அங்கே வந்து என்ன பண்ணணும், ஈக்குலிபிரியம் சிம்பிள் போடணும். சரிங்களா? ஸ்லோ ரியாக்ஷன், அப்போ ஃபாஸ்ட் அண்ட் ஸ்லோ ரியாக்ஷன் தான் நமக்கு தேவை இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கு. சரிங்களா? இந்த ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எந்த ப்ராப்ளம் வந்தாலுமே ஈஸியாக நீங்கள் சால்வ் பண்ணலாம். ஓவரால் ஆர்டர் என்ன அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க.
2 0 1.5 இல்லை 1 கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஈக்குலிபிரியம் ஃபாஸ்ட் ரியாக்ஷன் எடுத்துக்கோங்க. ஈக்குலிபிரியம் ரியாக்ஷன், ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் நீங்க எழுதுறதுக்கு இப்போ நீங்க பேசிக்கா உங்களுக்கு நீங்க படிச்சிருப்பீங்க. என்ன பண்ணுவீங்க, ப்ராடக்ட் ஆஃப் தி கான்சன்ட்ரேஷன்ஸ் ஆஃப் ப்ராடக்ட் அப்படின்றது, அதாவது ப்ராடக்ட் ஆஃப் தி கான்சன்ட்ரேஷன்னா ப்ராடக்ட்னா மல்டிப்ளிகேஷன், ப்ராடக்ட் ஆஃப் தி கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ப்ராடக்ட்ஸ். ஸோ ப்ராடக்ட் சைடில் இருக்கிறத என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணணும் பை ரியாக்டன்ட். சரியா, ப்ராடக்ட்ஸ் ஆஃப் த ரியாக்டன்ட் வரும். இங்கே ஒரு ரியாக்டன்ட் தான் இருக்குது, அதனால இந்த x2 போட்டிருக்கோம். ஸோ எக்ஸ் இன்டூ எக்ஸ் வந்து x² ஆகும் பை x2 இஸ் ஈக்குவல் டு கே. இப்போ நம்ம என்ன இது வரைக்கும் நீங்கள் கண்டுபிடிச்சி வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட். அடுத்து இந்த சைடு வாங்க, ஸ்லோ ரியாக்ஷன் பாருங்க. x plus y2 is equal gives xy plus y, கரெக்டுங்களா? இப்போ இதுக்கு ரேட் எக்ஸ்பிரஷன் எழுதுனீங்கன்னா ரேட் இஸ் ஈக்குவல் டு ரேட் கான்ஸ்டன்ட் x y2ன்னு வரும். சரிங்களா? இப்போ என்ன பண்ணுங்க, இந்த எக்ஸ் வந்து எதாவது சப்ஸ்டியூட் பண்ண முடியும், எக்ஸோ இல்லை ஒய்2 ஏதாவது சப்ஸ்டியூட் பண்ண முடியும்னா சப்ஸ்டியூட் பண்ண முடியும். எக்ஸ் நம்மளால சப்ஸ்டியூட் பண்ண முடியும். எப்படி சப்ஸ்டியூட் பண்ண முடியும்னா, இந்த x² ஒரு சைடு வச்சுக்கோங்க, கே ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட், இந்த x2 அந்த சைடு கொண்டு போங்க. ஸோ அடுத்து வர ஈக்குவேஷன் இதுதான். சரிங்களா? இதை வந்து இந்த ஸ்கொயர் அந்த சைடு போச்சுன்னா ஸ்கொயர் ரூட்னு ஆகும். அப்போ ரூட் ஆஃப் கே இன்டூ x2ன்னு இருக்கும். ஸோ இந்த எக்ஸை வந்து இதில் எடுத்துகிட்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிருக்கேன்னா இந்த கே, இங்கே இருக்க கே, இந்த பார்ட்டு ஃபுல்லாக நம்ம சப்ஸ்டியூட் பண்ண பார்ட் இன்டூ y2. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் வந்து ஒரு புது ரேட் கான்ஸ்டன்ட் தானே, ஈக்குவலிபிரியம் கான்ஸ்டன்ட்டும் இது ஒரு கான்ஸ்டன்ட், ரெண்டு கான்ஸ்டன்ட்டை மல்டிப்ளை பண்ணால் இன்னொரு கான்ஸ்டன்ட் கிடைக்க போகுது. சரிங்களா? அதான் இந்த கே ப்ரைம். ஸோ x2 பவர் 1/2 இன்டூ y2ன்னு வரும். ஸோ நம்ம என்ன பண்ணணும், ஓவரால் ரேட் கண்டுபிடிக்கிறதுக்கு பவர்ஸை இங்கே 1 இருக்கிறதா அர்த்தம் எதுவும் இல்லைன்னா, ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்க. 1/2 + 1 என்ன வரும், 3/2ன்னு வரும். 3/2 இஸ் ஈக்குவல் டு 1.5. ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? ஸோ அவ்வளோதான் அந்த கொஷின். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். The rate constant of the reaction A gives B is 0.6 into 10⁻³ mole per liter per second. If the concentration of A is 5 molar, the concentration of B after 20 minutes is. ஸோ 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து ரேட் கான்ஸ்டன்ட் கொடுத்துருக்காங்களா? எஸ். ஸோ ரேட் கான்ஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ரேட்டோட யூனிட் இருக்கு பாருங்களேன், மோல் பர் லிட்டர் பர் செகண்ட். நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் எதோட யூனிட் வந்து சேம், எந்த ஆர்டரில் ரேட்டோட யூனிட் வந்து ரேட் கான்ஸ்டன்ட்டுக்கு சேமாக இருக்கும், 0 ஆர்டரில் தான். ஸோ அப்போ 0 ஆர்டர்னா இது வந்து 0 ஆர்டர்னு கண்டுபிடிச்சாச்சு. எது வரையும் கண்டுபிடிக்கிறோம், யூனிட்டை வச்சு கண்டுபிடிக்கிறோம். ரைட்டா? ஸோ இப்போ வந்து ஏ பியை டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஏ பவரும் 0, பி பவரும் 0. கரெக்டுங்களா? ரெண்டுமே டிபெண்ட் பண்ணி இல்லை. ஆனால் நம்ம எழுதுறத வந்து ஃபர்ஸ்ட் அப்படி தான் எழுதுவோம். கரெக்டுங்களா? ஸோ ஏ பி எதுவுமே டிபெண்ட் பண்ணியில்லை. ஸோ ரேட் வந்து ரேட் கான்ஸ்டன்ட்டுக்கு ஈக்குவலன்ட்டு இதில் 0 ஆர்டரில். அப்போ எனக்கு வந்து இந்த வேல்யூ எனக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நான் அந்த வேல்யூ நான் எடுத்துக்கேன். பட் நான் இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணணும். என்ன சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா, எனக்கு என்ன தேவை அப்படின்னா கான்சன்ட்ரேஷன் தேவை. சரிங்களா? ஸோ கான்சன்ட்ரேஷன் வந்துட்டு நான் பியோடது கண்டுபிடிக்கணும். என்ன பண்ணணும் அப்படின்னா, மோல் பர் லிட்டர் பர் செகண்ட்றது யூனிட், கரெக்டாக ரேட் கான்ஸ்டன்ட்டோட யூனிட். இதோட நான் டைமை மல்டிப்ளை பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். டைமோட யூனிட்னது செகண்ட். அப்போ செகண்ட் இன்வெர்ஸ் கேன்சல் ஆகும். ஸோ அப்போ எந்த யூனிட்ல நிற்கும், மோல் பர் லிட்டர்ல நிற்கும். மோல் பர் லிட்டர் அப்படின்னாலே அது என்னது, கான்சன்ட்ரேஷனோட யூனிட். சரிங்களா? ஸோ அப்போ வேல்யூ கொடுத்துருக்க வேல்யூ இதை சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 0.6 × 10⁻³ மோல் பர் லிட்டர் பர் செகண்ட். இது ஏவோட கான்சன்ட்ரேஷன். இது இங்கே யூஸ் பண்ண போகிறதே கிடையாது. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், பியோட கான்சன்ட்ரேஷன் கண்டுபிடிக்கணும். டைம் இருக்கு இங்கே கொடுத்துருக்காங்க மாதிரி 20 minutes. ஸோ இங்கே மினிட்ஸில் கொடுத்துருக்காங்க. நம்ம செகண்ட்ஸில் மாற்றுறதுக்கு இன்டூ 60. 1 minute இஸ் ஈக்குவல் டு 60 seconds. ஸோ அப்போ வந்து பெரிய வேல்யூ வரணும். கரெக்டாக 1 minute தான், பட் 60 seconds இல்லையா? ஸோ அதனால் என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணிக்கணும் 60 secondsனால. ஸோ செகண்ட் இன்வெர்ஸ் கேன்சல் ஆயிரும். கேன்சல் ஆகிடுச்சு. நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா 0.72 வரும். மோல் பர் லிட்டர் தான் மொலாரிட்டி. சரிங்களா? கேபிட்டல் M. ஸோ 0.72 தான் இதுக்கு வந்த ஆன்சர். ஸோ ஆப்ஷன் சி தான் இதுக்கு கரெக்ட் ஆன்சர். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து இந்த கெமிக்கல் கைனடிக்ஸில் மற்ற டாபிக்ஸ்லாம் பார்த்துட்டு அதோட ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணலாம். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீப் வாட்சிங், கீப் லேர்னிங், கீப் ப்ராக்டிஸிங். தேங்க்யூ.